இன்றைய முக்கிய செய்திகள். வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து சட்டப்பேரவையில் நாளை தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண உடனடியாக இந்திய இலங்கை அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வவுனியாவில் நடந்த இரு நாட்டு மீனவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஆப்பிரிக்காவில் கடல் கொள்ளையர்களால் பணை கைதியாக பிடித்து செல்லப்பட்ட தேனி பொறியாளரை மீட்க உதவும்படி ஆட்சியரிடம் அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையில் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் வி. கருப்பசாமி பாண்டியன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு சட்டப்பேரவையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழக முதல்வர் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னையில் மார்ச் 28ஆம் தேதி IPL போட்டி நடைபெறுவதையொட்டி ரசிகர்கள் மெட்ரோ ரயிலில் கட்டணமின்றி பயணிக்கலாம் என மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விடுபட்ட பகுதிகளிலும் நிறைவேற்றப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த 2001-2006ஆம் ஆண்டு வரை பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அமைச்சராகவும் சில மாதங்கள் முதல்வராகவும் பதவி வகித்தவர் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் மீதான சொத்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கைதான முன்னாள் துணை ஆய்வாளர் ரகு கணேசன் ஜாமீன் கோரி மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. கணேஷ் ஜாமீன் வழக்கு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டது. தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் சம்பவம் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. அதோடு மீனவர்களின் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அரசுடைமையாக்குவது போன்ற நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படும் சூழலும் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இலங்கை கடற்படை தொடர் அட்டூழியம் ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் டெல்லி சென்று மத்திய மந்திரி அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பானது. இதற்கிடையே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி சென்றுள்ளார். காலை 7 மணிக்கு சென்னையில் விமானம் மூலம் அவர் டெல்லிக்கு புறப்பட்டார். டெல்லி செல்லும் அண்ணாமலை தமிழக அரசியல் களம் குறித்து தேசிய தலைவரிடம் பேச இருப்பதாக தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட மார்க்கெட் ஒன்றில் நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிராமநத்தம் என வகைப்படுத்தப்பட்ட அரசு புறம்போக்கு நிலங்களை அனுபவிக்கும் நபர்களுக்கு உச்சவரம்புகளை காரணம் காட்டி நிலங்களுக்கு பட்டா வழங்க மறுக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடலின் நடுவே ரூபாய் 545 கோடியில் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக ரயில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழாவுக்கு தயார் நிலையில் உள்ளது. இந்த புதிய பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 6ஆம் தேதி நேரில் வந்து திறந்து வைக்கிறார். ஆற்காடு அருகே பூர்வீக வீட்டை சகோதரி பெயருக்கு எழுதிய பாட்டியை பேரன் கல்லால் தாக்கி கொலை செய்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் தமிழகத்தில் மத்திய அரசின் சார்பில் அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் ஸ்ரீவில்லிபுத்தூர், பழனி, தென்காசி, சங்கரன் கோவில், மயிலாடுதுறை, சிதம்பரம், திருவாரூர் ஆகிய 7 கோயில் நகரங்களில் ஒருங்கிணைந்த முழுமை வளர்ச்சி திட்டப்பணிகள் நடக்க உள்ளது. கூடை மின் தேவையை சமாளிக்க 6000 மெகாவாட் மின்சாரம் தனியார் நிறுவனங்களிடமிருந்து கூடுதலாக கொள்முதல் செய்யப்படும் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் IPL கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறும் நிலையில் அன்று நள்ளிரவு 1 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளன என்ற தகவல் வெளியானது. +2 மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று முன்தினம் நிறைவு பெற்றது. இதேபோல் +1 வகுப்புக்கான பொதுத் தேர்வு கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய நிலையில் அவர்களுக்கு இன்றுடன் முடிவடைய உள்ளது. இதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சென்னை அருகே பள்ளிக்கரணையில் புதை சாக்கடை திட்ட பள்ளத்தில் மண் சரிந்து ஏற்பட்ட விபத்தில் சிக்கி தொழிலாளி உயிரிழந்தார். திமுக ஆட்சி ஏற்பட்ட பின் இதுவரை 95 கோவில்களில் 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜகோபுரங்கள் கட்டப்பட்டு வருகின்றன என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்டன. மாநிலத்தின் நிதிநிலைக்கேற்ப புதிய காவல் மற்றும் தீயணைப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்தார். தமிழக சட்டம் ஒழுங்கு நிலவரம், போதைப்பொருள் நடமாட்டம், டாஸ்மாக் முறைகேடு உள்ளிட்ட மக்கள் பிரச்சனைகள் குறித்துதான் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசினோம். தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு கூட்டணி முடிவு செய்யப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கிரஷர் உரிமையாளர்கள் கூட்டணி அமைத்து ஜல்லியம் சாண்ட் விலையை உயர்த்தினால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு எச்சரித்தார். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்காவிட்டால் கொசுத்தொல்லை அதிகரிக்கும், சாலையில் சாக்கடை ஓடும், எனவே அறிவித்த திட்டத்தை கிடப்பில் போட முடியாது என அமைச்சர் நேரு கூறியுள்ளார். பூந்தமல்லி போரூர் வரையில் 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் ஏப்ரல் 2ஆம் தேதி வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. RSS என்பது அன்புக்கான இயக்கம். இதை தமிழகத்தில் சிலர் புரிந்து கொள்ளவில்லை என அதன் தென் இந்திய மக்கள் தொடர்பு செயலர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். காசநோயில்லா தமிழகம் திட்டத்தின் கீழ் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று 77,85,000 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டு 21,788 புதிய நோயாளிகளை கண்டறிந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பில் மாநில அளவில் நடத்தப்பட்ட இலக்கிய மன்றம் வினாடி வினா போட்டிகளில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் 74 பேருக்கு துறையின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பரிசுகள், விருதுகளை வழங்கினார். அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கான பாதுகாப்பு அறிவுரை குழு முழுமையாக செயல்படவில்லை என தொடுக்கப்பட்ட வழக்கில் தமிழக பள்ளி கல்வித்துறை செயலர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு புதன்கிழமை உத்தரவிட்டது. திருநெல்வேலியில் முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் பிஜிலி கொலை வழக்கு தொடர்பாக தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு புதன்கிழமை உத்தரவிட்டது. சென்னை தரமணியில் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆட்டோ ஓட்டுநர் மீது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சென்னையில் தங்கச்சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட ஈரானி கொள்ளையர்கள் காவல்துறையினரிடம் சிக்காமல் இருப்பதற்கு 3 சட்டைகளை மாற்றியுள்ளனர் என பெருநகர காவல்துறை ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். எண்ணெய் நிறுவனங்கள் புதிய ஒப்பந்த கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாழக்கிழமை முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்குவதாக தென்மண்டல டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதனால் வீடுகள், வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணித்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் 75 பயணிகள் நிர்ணயிக்கப்பட்ட நாட்களில் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடிப்படை வசதிகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் கோயில்களுக்கு வருவோரின் எண்ணிக்கை 25% அதிகரித்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு தெரிவித்தார். லயோனல் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா கால்பந்து அணி வரும் அக்டோபர் மாதம் இந்தியா வருகிறது. அந்த அணி கேரளாவில் நடைபெறும் கண்காட்சி போட்டியில் விளையாடுகிறது. மெஸ்ஸி 14 வருடங்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு வருகை தர உள்ளார். WTT ஸ்டார் கண்டெண்டர் அங்கூர் ஹைஹிகா ஜோடி பிரதான சுற்றுக்கு முன்னேற்றம் அடைந்தனர். உலக டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர் போட்டித் தொடர் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் திருவிழாவில் ஐதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் இன்று இரவு நடைபெறும் 7வது லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை சந்திக்கிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 65,568 ரூபாய்க்கும், 1 கிராம் 8,196 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் பகலில் பெரும்பாலான இடங்களில் வெயில் சுட்டெரித்து வருகிறது. புதன்கிழமை தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்சமாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையும், கடலோர மாவட்டங்களில் 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையும் வெப்பநிலை பதிவானது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வரும் 28 முதல் 30ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 - 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.